Mala with literal freshness. Fresh. ஏய் என்னடா ஸ்கூலுக்கு 9:30 மணிக்கு போயிட்டு 10:30 மணி திரும்பி வந்துக்கிற? ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இறந்துட்டாருப்பா, அதனால ஸ்கூலில் லீவ் விட்டாங்க எல்லாருக்கும். ஹெட்மாஸ்டர் செத்துட்டாங்களா? சரி போயிட்டு அந்த கோயிலுக்கு தண்ணி ஏற்றணும் போ. நான் சார் உயிரோட இருக்கிறீங்க? என்ன சார் நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டுக்கிறீங்க? நீங்க கேட்க வேண்டிய கேள்வியா? இப்போதான் பையன் வந்து ஹெட்மாஸ்டர் சேர்த்து விட்டாங்க, ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு வீட்டுக்கு வந்துக்கிறான். உங்ககிட்ட அப்படியா சொன்னா? ஸ்கூல்ல எங்க அப்பா செத்துட்டாங்க லீவ் கேட்டு வந்துக்கிறான் சார் உங்க புள்ள. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆளு பார்த்தா நல்லா உலகமா தான் நின்னுக்கிறீங்க. உங்ககிட்ட அப்படியே சொன்னா? ஆமா. அந்த டிவிக்கு கேடு காலம் வர இவ்வளவு நேரம் வரைக்கும் நல்ல படமா போட்டு நம்ம நீ வந்ததுக்கு அப்புறம் பொம்மை படத்துல கூட பிட்ட போட்டு மாட்டி விட்டாமா அந்த தேவதைக்கு பிறந்த ஸ்ட்ராங்கா 3 டீ, எனக்கு மட்டும் கப்புல சக்கரை கம்மியா. ஹலோ நண்பரே, எங்க இருக்கேள்? டீ கடையிலடா. டீ கல்லையா? ஆமாடா, ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு டீ குடிக்க வந்துக்கிறேன்னா சொல்லு. அப்ப நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா நண்பா? நீயும் ஃப்ரெண்டு தான்டா. நீ அந்த ஃப்ரெண்டை நினைச்சிருந்தா விட்டு தனியா டீ குடித்து போயிருப்பியா? டேய் அப்பா, நான் தங்கெல்லாம் வாங்கறதுக்கு வரலடா, டீ தான்டா குடிக்கிறதுக்கு வந்துக்கிறேன். தங்க வாங்கறது கூட தனியா போடா, டீ எப்படி தனியா குடிக்கலாம்? டேய் அப்பா, டேய் சின்ன வயசுல நீ ஜெட்டி போட தீனி மீன் சுத்தி இருக்குல்ல, அப்ப பக்கத்து கால புளிப்பு மிட்டாய் வாங்க சொல்ல உன்னை விட்டுட்டு என்னைக்காச்சும் நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. என்னை விட்டுட்டு டீ குடிக்கிறதுக்கு தனியா. டேய் அப்பா, டைலாக் எல்லாம் பேசாதடா சாமி, உனக்கு டீ தான்டா வந்து தரடா, நான் வாங்கி தரேன். எப்படினா ஸ்ட்ராங்கா சொல்லுடா. நான் ஒரு டீனா. அலாரமா அச்சா சரியோ ஏன் தூக்கத்தை கெடுத்துட்ட? நீ நிம்மதியா தூங்குறியா? என்னைக்குனா வெச்சாலாத்தி ஏந்துக்கிறியா? அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு நீ அலாரம் வைக்கிற? அலாரம் அடிச்சா? அலாரம் அடிச்சாவா? அடிச்சாலாத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுடா. திருமணமான புதிதில் மாமியாருடன் மருமகள் ஓட்டம். சை, இந்த காலத்துல யார் கூட யார் ஓடத்துன்னு விவசாயம் இல்லாத போச்சு. அப்பா, ஒரு பையன் யார் சொன்னா? பொண்ண லவ் பண்றேன். வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு வச்சு நீ என்ன பேச்சு பேசிக்கிற? நீ நானும் ஒரு பொண்ணத்தான் லவ் பண்றேன். அப்ப எங்க வீட்டுல பையனை யாரும் லவ் பண்ணல. நான் பண்றேன்பா. எந்த இடத்தில் சுகம் ஒரு வருஷமா ஒரு லவ் மனசுல வச்சுன்னு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுங்கடா. அதாவது மனசுக்குள்ள ஒரு பொண்ணு, ஃபாலோ பண்றது ஒரு பொண்ணு. ரெண்டுமே ஒரே பொண்ணு தான். அப்புறம் எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்த? எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். அந்த பொண்ணு இந்த சைடு தான் வருமா. வர சொல்ல வந்து அந்த பொண்ணுகிட்ட என்னை பத்தி என் மச்சான் அப்படி, என் மச்சான் இப்படி, மானே தேனே அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லி பில்டப் பண்ணு. நான் கேஷுவலா போயிட்டு அப்படி நின்று இருப்பேன். அப்படியே வந்து நீ கொடுக்குற பில்டப்ல அவன் சொல்ற பதில எனக்கு இன்ப அதிர்ச்சியே வந்துடணும். என்ன அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சி. அப்படி போய் நிக்கிறேன், ஊடுறா சொல்ல சிட்டா பண்ண வந்துடுறேன். சரி சரி, அந்த பொண்ணு வந்துச்சு, இப்போ நான் பாத்துக்கிறேன். ஓகே, கரெக்டா பேசுறா? சரி சரி, ஓகே. சிஸ்டர், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது எதுவும் குறுக்க பேசாம கேளுங்க. அதோ நிக்கிறான்ல, அவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரிடா மச்சான், சொல்லிடுறேன். God have mercy upon us. உங்களுக்கு எதுனா ஆம்பளை வயசு கேட்சி? நான் தான். என்ன உனக்கு தெரியல? புரியலையே. 10th வரைக்கும் நீ நானும் ஒன்னா தானே படிச்சோம். லாஸ்ட் பெஞ்ச் சுரேஷ். சுரேஷ் நீயா? உன்னதான்
ஒரு வருஷமா லவ். ஐயோ வெக்கலாம் பண்றானே. உன்கிட்டயாடா ஆர்கியூமெண்ட் பண்ணிருந்தேன். நான் அவனை கூப்பிடுறேன், நீ அவன்கிட்டயா பேசிக்கோ. இதுக்கு மேல பேசினா எனக்கு இன்பதிர்ச்சி ஆயிடும். டேய் மச்சான் இங்க வா. மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். அதாவது என் நண்பன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். இருந்தாலும் ஒரு டைம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அப்பா. அப்போ ஊர்ல மத்தவங்க எல்லாம் 10-15 அம்மாவோட. உன்னை குறுக்கு பேச வரான்னு சொன்னேன். அப்படியே அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்து போடுவேன். ப்ரப்போஸ் பண்ண விட்றா. இந்த தேவதைகள்லாம் பூமியில இருக்காது, சொர்க்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் அம்மா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி இந்த பூமியில எத்தனை ஒரு தேவதையை பார்த்தனா கொண்டு வந்து முன்னாடி நிக்கோய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அது மேல பெருசா நம்பிக்கையும் கிடையாது. ஆனா இப்ப நம்புறேன், நான் உலகத்துல பார்த்த முதல் தேவதை நீங்க தான். அதனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இருக்குங்க. மச்சான் அர்ஜென்ட் பாடாதடா. அமைதியாடுறான்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு. எனிவே ஐ லவ் யூ guys. எனக்கும் உன்னை பிடிக்கும்டா. உன்னை குறுக்க பேசாதடான்னு சொன்னேன். நான் வாய் மேல இருந்து கையே எடுக்கல. உங்களுக்கு தொண்டையில என்ன பிரச்சனையா? உனக்கு மாடா எனக்கு தெரியல. நான் தான்டா உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுரேஷ். சின்ன வயசுல எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நீயே சொல்லிட்ட. ஐ லவ் யூ டூடா. மச்சான் இந்த படிச்சு போதுமாடா.